வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் பீட்டர். அருமையான சுவையான ரவா கேசரி எப்படி பண்ணலான்னு பார்த்துருவோம். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்குரிய தாட் ஃபார் த டே. ஸ்நேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். அதாவது ஸ்நேகிதன் அடிக்கும் அடிகள்னோடனே ஸ்நேகிதன் நம்ம அடிப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அடிப்பாங்கன்னு இல்லை. அதாவது நிறைய நேரத்தில் நம்மளுக்கு உரைக்கிற மாதிரி, நம்மளுக்கு உணர்கிற மாதிரி நம்ம நண்பர்கள் நம்மகிட்ட சொல்லுவாங்க, நீ பண்ணுறது தப்பு, இப்படி பண்ணாத அப்படிங்கிறது. உண்மையான ஸ்நேகிதர்கள் சொல்கிறது நம்ம நன்மைக்காக தான் இருக்கும். அதனால் உண்மையான ஸ்நேகிதர்கள் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணும்போது அதை நம்ம எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம தயங்க வேண்டாம். இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் அருமையான ரவா கேசரி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ரவா கேசரி ரொம்ப சிம்பிள் தான், நிறைய பேர் அடிக்கடி பண்ணுவீங்க. ஆனால் கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் நம்ம தண்ணி சேர்க்குறது, ரவையை வறுக்கிறது, சுகர் சேர்க்குறது, நெய் ஆட் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் சேர்த்தா அருமையான பெர்ஃபெக்டான ரவா கேசரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். கேசரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரவையை நம்ம வறுக்க போகிறோம். கடையில் வாங்கும்போது ரோஸ்டட் ரவையை வாங்கினாலுமே அதை நம்ம வறுத்துட்டு கேசரி பண்ணும்போது கேசரியோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இன்றைக்கி நான்ஸ்டிக்கில் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் திக்கான கடாயினாலும் பரவாயில்ல. இந்த மெஷரிங் கப்பில் தான் இன்றைக்கி கேசரி பண்ண போகிறோம். ஸோ இது 200 ml பிடிக்கிற மாதிரி உள்ள கப்பில் 1 கப்புக்கு ரவை நான் எடுத்துருக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக வறுக்கும்போது இது நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கட்டி வராதபடி நம்ம நல்லா வறுக்கணும். சிம்மில் வச்சே நம்ம ஒரு 2 நிமிஷம் வறுப்போம். இது எப்படி வறுபட்டுட்டு நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, கையில் எடுத்து பார்க்கும்போது அது ஒரு மணலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சுன்னா வறுபட்டுடுச்சுன்னு அர்த்தம். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்க வேண்டாம், ஏன்னா கருகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுவோம். பாருங்கள், இதுதான் ஸ்டேஜு. கையில் எடுத்து பார்க்கும்போது அந்த மணலாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அதே கடாயில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ரெண்டையும் ஊற்றி நம்ம கேஷ்யூ நட்டையும் கிஸ்மிஸ் பழத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் ரொம்ப ரிச்னஸ் வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றுங்க, தேங்காய் எண்ணெயை ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் இப்போது நம்ம கிஸ்மிஸ் பழத்தையும் முந்திரி பருப்பையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கிஸ்மிஸ் பழத்தை போட்டு ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கிஸ்மிஸ் பழம் போட்ட உடனே பாருங்கள் கொஞ்சம் புஷ்ஷுன்னு வரும். ஸோ இது வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணியோட அளவு 1 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதனால் இப்போது நம்ம 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். கேசரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதுதான் ரேஷியோ, 1:3. 1 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம். இப்போது நம்ம அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சுகர், இப்போ நம்ம அதே அளவு மெஷரிங் பவுலில் 1.5 மடங்கு நம்ம சுகர் எடுக்க போகிறோம். இது கரெக்டான சுகரோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு இருந்தாலும் நம்மளுக்கு ரிச்னஸ் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் கேசரி. அதனால் ரேஷியோ பார்த்திங்கன்னா 1:1.5:3. ஒரு ரேஷியோ ரவை எடுத்தோன்னா 1.5 ரேஷியோ சுகர், 3 தண்ணி. இதுதான் நம்ம மெஷர்மெண்ட் எப்போவுமே. ஸோ இது சுகர் இப்போ கரைஞ்சிட்ருக்கு. இப்போ கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் ஆட் பண்ணலாம், ஆரஞ்சு ஆட் பண்ணலாம். இன்றைக்கி ஆட் பண்ண போகிறது ஆரஞ்சு ரெட், அந்த கலரில் தான் நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் எடுத்தால் போதும். கலர் பொடி சேர்க்குறது நல்லது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஃபுட் கலர் தான், நல்லதுன்னு சொல்ல முடியாது. அப்போது எப்போமா தான் நம்ம இந்த ஸ்வீட்லாம் பண்ணுவோம், அதனால் சேர்த்துக்கலாம். இல்லைனா நம்ம என்ன பண்ணணும்னா குங்குமப்பூ வாங்கி அதுலேருந்து நம்ம கலர் எடுத்து போடணும். அதனால் ரொம்ப காஸ்ட்லி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எப்போமாவது பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட், ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்தா நம்மளுக்கு ரிச்னஸும் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இப்போ இது கூடவே ஏலக்காய் பொடி, ஏலக்காயும் சுகரையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறோம். அது கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் அந்த பொடி சேர்க்குறோம். அது சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் நம்ம கேசரிக்கு. இப்போ சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த கொதிக்கிற டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ரவையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் முக்கியமான இது என்னென்னா, நம்ம ரவை சேர்க்க நம்ம கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா கட்டி விழுந்துடும். கட்டி விழுந்தால் டேஸ்ட் ரொம்ப கம்மியாயிரும்.
இந்த ஃபுல் ப்ராசஸ்லேயுமே ஃப்ளேம் வந்து எப்போவுமே ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும், கம்மி பண்ணவே கூடாது. அதே மாதிரி இப்படி கிண்டிகிட்டே இருக்கிறது, கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியம் கேசரி பண்ணும்போது. இந்த பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது கொஞ்சம் நெய் இப்போ சேர்த்துடலாம். இப்போதைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு அப்புறம் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்ப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெய் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் தண்ணி இருக்குது, இந்த தண்ணியோட கண்டென்ட் கம்மியாகணும். இந்த ரவை வந்து தண்ணியை அப்சர்வ் பண்ணி நல்லா பாயில் ஆகி வர்ற ஸ்டேஜ் வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உங்கள் ரிச்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இந்த டைமில் நம்ம சிம் பண்ணி வச்சிடலாம். இதுவரை நம்ம சிம் பண்ணவே இல்லை, இப்போ தான் சிம் பண்ணியிருக்கோம். இந்த டைமில் நம்ம நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த பாருங்கள், தண்ணி கண்டென்ட்டே இல்லாமல் நெய் மட்டும்தான் இந்த கேசரியில் இருக்கணும். அப்போ தான் அதோட ரிச்னஸ் வந்து அப்படியே இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம். அந்த தேங்காய் எண்ணெயோடைய வாசம் கொஞ்சம் கூட இருக்காது, நெய்யோட வாசம் மட்டும்தான் நம்மளுடைய கேசரியில் தெரியும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை வச்சு மூடிடுவோம். மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் இதுக்கு வந்து நம்ம ரெஸ்டிங் கொடுப்போம். 5 நிமிஷம் திறக்காம விட்டுட்டு நம்ம திறந்தோன்னா அருமையான கேசரி ரெடி ஆகிருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். அருமையான கேசரி ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம நெய் ஊற்றி பண்ணும்போது நல்ல ரிச்னஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும்.